அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நலமாங்கச்சிலாமண்ணே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். நான் வந்து தக்காளி, நாட்டு தக்காளி 1 கிலோ எடுத்து நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கேன். இன்னும் அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்: கடுகு, வெந்தயம், வரமிளகாய், காயப்பொடி, சுத்தமான நல்லெண்ணெய், வெள்ளைப்பூடு, வெல்லம், தேவையான அளவு உப்பு, தனி மிளகாய் பொடி, சீரகம். அவ்வளோதான் நம்ம இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து நம்ம வெந்தயம், கடுகு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இது நல்லா பொன்னரமாக வறுத்தோன்னே எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் வந்து 2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கோம். தட்டி வச்ச வெள்ளைப்பூடை வந்து உரலில் போட்டு 1-2 தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மசிஞ்ச பிறகு நம்ம அதை வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கடுகு, வெந்தயம், வரமிளகாய் தனியாக வந்து சின்ன ஜாரில் போட்டு 1-2 திரித்து வச்சுருக்கோம். தக்காளியை அரைக்கும்போது அதோடையும் சேர்த்து அரைக்கும்போது நல்லா ஃபைனாக ஆயிரும், நல்லா நைஸ் ஆயிரும். அதோடு போட்டு அரைச்சிட்டு நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தொக்கை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதில் வந்து தேவையான அளவு நம்ம இது போட்டிருக்கோம், மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ வந்து நாட்டு சக்கரை தான் நான் போடுறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை ஒரு 3 ஸ்பூன் நான் போடுறேன். உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு நம்ம முதல்ல போட்டதே கரெக்டாக வந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா கூட குறையாக இருந்தால் போட்டுக்கோங்க. அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு கொதிக்க வைக்கும்போது நல்லா தெறிக்கும், வெளியே வரும். அதனால் மூடி போட்டுக்கோங்க, மேலே தெறிச்சிடாமல் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இது நல்லா உங்களுக்கு வந்து சுருண்டு வரணும். எண்ணெய் தண்ணி பூரா நல்லா வற்றி நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் உங்களுக்கு பக்குவம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம போட்டாச்சு. காயப்பொடியிலேருந்து மிளகாப்பொடியிலேருந்து எல்லாம் போட்டு வச்சாங்க. வெல்லம் வரைக்கும் எல்லாமே போட்டாச்சு. இதை போட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஆறின அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு தாராளமாக நல்லா இருக்கும், ஒன்றும் செய்யாது. இது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். தயிர் சாதத்தில் வந்து ஒயிட் ரைஸு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். இது செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம டக்குன்னு எதனாலும் மதிய சாப்பாடாகட்டும், டிஃபன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து தொட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து தக்காளி விலை நமக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுக்கறதுக்கோ வீட்டில் டிஃபனுக்கோ வந்து லேசாக இருக்கும் செய்கிறதுக்கு. நல்லா வந்து இப்போது நல்லா சுருண்டு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயுமே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த இதுதான் பக்குவம் நமக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செமையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். நம்ம இதை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் அல்லது ஜாடி, மங்கில் அதில் நம்ம போட்டு நல்லா டைட்டாக போட்டி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லோரும் சாப்பிட்டு செஞ்சு பயன்பெறுங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாதத்தோடு போட்டு பெரட்டி நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு கரண்டி 2 கரண்டி சாப்பிட்ற இடத்துல 4 கரண்டி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க.
அதனால் எல்லோரும் செஞ்சு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. சாப்பிட சாப்பிட சாப்பாடை கொண்டு அதிகமாக நம்மளுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது நாட்டு தக்காளினால உங்களுக்கு நல்ல புளிப்பு எடுத்து கொடுக்கும். இது ஆப்பிள் தக்காளி போட்டோம்னா நம்ம கொஞ்சம் புளி போட வேண்டியிருக்கும். நம்ம இதுக்கு புளி போடலை. இந்த புளிப்பே இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஜாடியில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம், ஜாடியிலோ அல்லது கண்ணாடி பாட்டிலையோ எடுத்து வச்சுருந்தோன்னா அது வாட்டு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம தேவைக்கு ஒரு சின்ன கிண்ணத்துலேயே சின்ன வடைச்சட்டியில் போட்டு சூடு பண்ணி நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், பலன் பெறுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.